ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மொறுன்னு ஓட்ஸ் வடை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவு கடலை பருப்பை 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். அரைக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது கூடவே 3/4 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் இதில் ஒரு இதாக சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகி வரணும். அது வரைக்கும் அடுப்பை நல்லா மிதமான தீயில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பை ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். மற்றபடி இந்த வடை செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியான மொறு மசாலா ஓட்ஸ் வடை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.